தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் ஆன் ஃபிளிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சலார் மூவிலேருந்து செகண்ட் சிங்கிள் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல கதையில் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் எப்பவும் சொல்கிறது தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. வலிமை இருக்கா? விஜய், எஸ் டீச்சர். சொல்லி கொடுத்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டீச்சர். பாடு. ராட்சசனே இங்கே வருவானே, பழிவாங்க ரக்ஷகனும் வருவானுடனே, சத்ருவதான் வதம் செய்ய வந்தான் ரக்ஷகனே, அவனுள்ளே வந்தானே ராட்சசனவனே, ஆவேசமா அந்த ரக்ஷகனும் பலகாலம் போராடி குரோதத்தின் வன்ம விஷமேறி ஆனான் ஒரு ராட்சசனாய். சாதிக்கும் குணம் கொண்டாலே நீ சாந்தமாயிருந்தாகணுமே, நீ வெற்றியை பிறவி மன்னிக்கும் குணவானாய் வாழ்ந்தாகணுமே. அதேங்கப்பா, நைஸ். இந்த கோரஸ் வாவ். மனம் ஏற்க கூடாதடா, அதுவே அதனால் வரும் கேடடா. நிஜத்தினில் தைரியம் தானடா, நிலத்தினை ஆளும் பாரடா, தெளிவுடன் லோகம் ஆளடா நிரந்தரனா. மனிதரின் காயம் பொய்யடா, அனைத்துமே மாய பேயடா, வார்த்தையில் நியாயம் வையடா சிறந்தவனா. நீ காட்டிய வாவ், நல்லா இருக்குல்ல லிரிக்ஸு. வாவ். 22nd செமையா இருந்துச்சு நாளைக்கு பாட்டு. ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக சாங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேற லெவல் வைப்பு. ஆமா, அதுலேயும் முக்கியமாக அந்த குழந்தைங்களோட வாய்ஸ் கேட்குறப்போ இன்னும் சூப்பரா சூப்பராக இருந்துச்சு. இருந்துச்சு. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி நல்ல ஒரு இருந்துச்சுல. சோல்ஃபுல்லான ஒரு சாங். அதே சமயத்தில் சாங்கோட மீனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான லிரிக்ஸ் மோட்டிவேஷனலா தான் இருந்துச்சு. சீரியஸாக செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவி பாஸ்கர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டராக இருக்கார். சீரியஸாக செம்மையாக பண்ணியிருக்காரு. தியேட்டரில் கேட்குறப்போ சீரியஸாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எந்த சிச்சுவேஷனில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு, அதை பாடு, ஏன்னா அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த பாட்டுக்கு போடுங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ஒரு சுச்சுவேஷன்ல தான்
இந்த சாங் வருது. ஸோ நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் சி. நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது, December 22. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்கலாம். உனக்கு எப்படி இருந்துச்சு சாங்? எனக்கு கேட்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த குழந்தைங்களோட வாய்ஸில் கோரஸாக வரப்போ சரி, அந்த குழந்தை ஆரம்பிக்கிறப்பவே செமையாக இருந்துச்சு கேட்கறக்கு. ஸோ இந்த பாட்டோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் காட்டின விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெய்லர்லேயே வந்து பிரபாஸ் வந்து ஏதோ ஒரு ரீசனால அவர் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து ஸ்ருதி ஹாசன் இவங்க எல்லாமே வந்து பிரபாஸை நினச்சி அந்த பாட்டை நினைக்கிற மாதிரியும், அவர் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியும், இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, பிரபாஸ் அவர் வந்து ரிட்டர்ன் வந்தால் அது சால்வ் பண்ணுவாருன்னு அவங்களே அவங்க கற்பனை பண்ணிக்கிற மாதிரி அப்படியும் இருக்கலாம். மேபி அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தாட்டு இப்படியும் இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிட போகுது. ஆமாம். ஆனால் கரெக்டாக அந்த ரிலீஸ் டைமுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹைப் கொடுக்குற மாதிரி பாட்டு தான் ரிலீஸ் பண்ணிக்கணும். இல்லை, ஹைப்ன்றதை விட எனக்கு இதுனா நம்மளுக்கு சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நம்பர் இல்லை, பட் ஒரு மோட்டிவேஷனான ஒரு சாங். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, ஏன்னா சலாருக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் போர்டில் வந்து பார்த்தோன்னா A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா டிரெக்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து இஸ் மூட் ஆஃப் A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஏன்னா பிரபாஸ்க்கு வந்துட்டு நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ A சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ யாரும் வர முடியாமல் போகும், அதனால் கொஞ்சம் கம்மியாகுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இதில் வந்து கிட்ஸு ஃபுல்லாக இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ட் நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு சாங்கு, அது குழந்தைங்களே பாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்படிலாம் இருக்குது சீனு, இந்த சீனுக்கு நீ எப்படி வந்து A சர்டிஃபிகேட் கொடுக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சு வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தோணுது. ஸோ நம்ம பார்க்கலாம், லெட்ஸ் சி. அதான் அந்த மாதிரி இருந்தாலும் இப்படியும் ஒரு சைடு இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க போல. ஒரு மூவியை வந்து நம்ம வந்து அவங்க எப்படி பிளான் நினைச்சிருக்காங்களோ அது அப்படி தானே ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஆக்ஷன், ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு சிட்டி காமிக்கிறாங்க, கான்சாரா ஏதோ ஒரு சிட்டி, கான்சார். ஸோ அந்த கான்சாருங்க சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து நல்ல படம் மாதிரி இருக்கிற ஆளுங்க கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடித்தனமாக வெறித்தனமாக இருக்காங்க அவங்க இருக்கவங்க பார்க்குறோம். ஸோ ஒரு வயலண்ட்டான ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்குள்ளே போகும்போது என்ன நம்ம சும்மா போய் பொறி உருண்டையாக சாப்பிட்டுட்டு இருக்க போகிறோம், ஏதாவது ஒரு சண்டை நடக்கும், கண்டிப்பாக வேறு லெவலில் அடிதடி சண்டை நடக்கும். ஸோ அப்படி தானே அது காமிச்சாகணும். ஸோ இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, A சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்கன்னா வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். ஸோ லெட்ஸ் சி. அதனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர்லாம் ஆகாமலாம் போகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். கண்டிப்பாக ஹிட் ஆகும்ன்ட்டு எங்கள் சார்பாக நாங்கள் தம்ஸ் அப் கொடுத்துக்கிறோம். எஸ், பார்ப்போம் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தோட ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் நாங்களும் மூவிக்கு போயிட்டு ஸோ எங்களோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். அண்ட் பார்க்கலாம், லெட்ஸ் சி. அண்ட் உங்களுக்கு இந்த சாங் எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு சீரியஸாக செம்மையாக இருந்தது. இது வந்து எங்களோட ஒரு பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த சாங் ஆட் ஆகும். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. நைட்டு தூங்குறப்போ இந்த சாங்கை கேட்டு அப்படியே தூங்குனா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும்ட்டு எனக்கு தோணுச்சு இப்போ இந்த பாட்டு கேட்டோன்னே. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு தான் மிஸ் பண்ணிட்டோமா? அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் வந்து ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, Thank you. Bye bye.